கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனை நாளில் ஆண்டவரை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இங்கே வருவதற்கான ஒரு அழைப்பை கொடுத்ததான அருமையான பாஸ்டர் அவருடைய குடும்பத்தாருக்கும் அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியங்களை குறித்து அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க அங்கே வந்திருந்தாங்க. கோவிடுக்கு முன்னாடி அவர்கள் அங்கே வந்து எங்களோடு தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர ஆண்டவர் கிருபை தந்தார். அதன் பிறகு வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி ஆண்டவர் பயன்படுத்துவாராக. நானும் இங்கே ஒரு 2 முறை வந்து கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனால் பல வருஷம் ஆயிடுச்சு. கோவிடுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். ஒரு முறை ஒரு உபவாச ஜெபத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துருக்கிறேன். இன்னொரு முறை இது போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துருக்கிறேன். இந்த நாளிலும் மீண்டும் உங்கள் மத்தியில் வர ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் இங்கு சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு மிஷினரியாக அந்த அந்தமான் தீவில் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் கடந்த 25 ஆண்டுகளாக அந்த தீவுகளில் செஞ்சிட்ருக்கிறோம். என்னுடைய மனைவி இருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் எங்களோடு கூட ஊழியத்தில் இருந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். டிப்ளமோ ஐடி முடித்து பிடிஹெச் முடித்து எங்களோட ஊழியத்தில் இருக்கிறார். என்னுடைய இளைய மகன் இங்கு சென்னையில் சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் ட்ரினிட்டி மியூசிக் காலேஜில் மியூசிக் ப்ளஸ் சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் அவர் படித்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். 2 பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தான் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அவர்கள் ஊழியத்தில் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவர்களை இன்னும் ஆண்டவர் பயன்படுத்த நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. போதும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாலத்தில் நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை விசாலத்தில் நடத்துகிறவர். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, அதை நீ தடை செய்யாதே. அநேக முறை நம்முடைய விஸ்தரிப்புக்கு, நம்முடைய பெருக்கத்திற்கு, நம்முடைய குடும்பத்தின் விசாலத்திற்கு, ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடை கற்களாய் மாறிவிடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் அக்கிரமங்களே உன் பாவங்களே உனக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் வாழாத பட்சத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடைகளாய் மாறிவிடுகிறோம். ஆமென். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? அவரை தேட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து கை கொண்டு நடக்க வேண்டும். என் கற்பனைகளை கை கொள்வாயானால் அது நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு நலமாயிருக்குமா? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனாலே ஆண்டவருக்கு நலமாயிருக்குமா? யாருக்கு நலமாயிருக்கும்? நமக்கு, எனக்குன்னு சொல்லுங்க. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. உபாகமத்தில் தான் வாசிக்கிறோம், நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு என் கற்பனைகளை என்ன பண்ணு, கை கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் நல்லா இருக்கணும், நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாம் நம்முடைய ஸ்தலத்தை ஆண்டவர் பெரிதாக்கணும், நம்முடைய வாழ்க்கையை
உயர பண்ணணும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசனிடத்துல சொல்லி என் ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு இந்த சபைக்கு கொடுக்க சொன்ன வார்த்தை இதுதான், உன் கூடாரத்தின் ஸ்தலத்தை இடத்தை விசாலமாக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை விசாலமாக்கி கொண்டுதான் வருகிறார். இங்கே சர்ச் கட்டுறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் இந்த சபைக்கு உங்களுக்கு கொடுக்க சொன்ன வார்த்தை இதுதான், இந்த சபை விஸ்தாரம் அடைகிறது. அல்லேலூயா, ஆண்டவர் இன்னும் அதிகமாய் விஸ்தாரமாக்குவார். இந்த ஆலயத்தை ஆமென் விஸ்தாரம் செய்வதற்கு, இந்த ஆலயத்தின் எல்லைகளை பெரிதாக்குவதற்கு ஆண்டவர் இன்னும் உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. கூடாரம் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கூடாரம் என்றால் என்ன? என் வாழ்க்கையை குறிக்கிறது, என் குடும்பத்தை குறிக்கிறது, என் வம்சத்தை குறிக்கிறது. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், நம்முடைய வம்சம் விஸ்தாரம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வம்சம் செழிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஆமென் செழிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு உயர்வுக்கு நேராக நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அந்த செழிப்புக்கு, அந்த ஆசீர்வாதத்திற்கு நீ தடையாயிராதே என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கூடாரம் வேதம் சொல்லுகிறது பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னா இந்த சரீரத்தை குறித்து சொல்லுகிறது. அப்ப இந்த கூடாரம் சரீரம். அப்போ ஆண்டவர் இந்த சரீரம் நல்ல சுகத்தோடு, நல்ல பலத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நாம் ஞானமாய் நடக்காததுனால இந்த சரீரத்துக்கு நாம் கேடு விளைவித்துக் கொள்ளுகிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் வசனம் சொல்லுது. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை பேணி காத்துக்கொள்வது நம்முடைய கடமை. இந்த சரீரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்துமாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை, குடும்பத்தின் எல்லைகளை, பிள்ளைகளின் எல்லைகளை, நாம் கைது செய்கிற தொழில், வியாபாரம், வேலை எதுவா இருக்கட்டும், அந்த எல்லைகளை அவர் பெரிதாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வம்சத்தை ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியில ஆண்டவர் செழித்தோங்க பண்ணுகிறார். அதுதான் சங்கீதம் 112 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பூமியில செழித்திருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். 115ஆம் சங்கீதம் அதுல 8வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் 118 அதுல சங்கீதம் 118வது சங்கீதம் அதுல 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். எங்க இருக்குதா? நீதிமான்களுடைய கூடாரத்துல இருக்கிறது. நீதிமானுடைய வீட்டுல, நீதிமான்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, அவர்களுடைய வம்சங்கள்ல ரட்சிப்பின் கூடாரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களா இந்த பூமியில இருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு ஒரு ரட்சிப்பின் கூடாரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஒரு தெய்வீக கூடாரமாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களில, நாம் வாழ்கிற இடத்துல, நாம் போகிற வருகிற இடத்துல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமான்களுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். இன்றைக்கு தொய்வின் சத்தம் இருக்கக்கூடாது. நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், பலனற்றவர்களாய் மாறி விடுகிறோம். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல பலவீனம் வந்து போகும், ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அநேக வேலைகளில் நம்ம பலவீனப்பட்டு போயிடுறோம், நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனமான நேரங்களில் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவங்களை பெருக பண்ணுகிறார். பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை பெருக பண்ணுகிற ஆண்டவர், பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென். அவர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்த தேவன் நம்மையும் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆமென் பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அதுதான் அப்போஸ்தலர்கள்
பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க, வல்லமையா பிரசங்கம் பண்றாங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அதுல நம்ம வாசிக்க கடைசி வசனம் 26வது வசனத்துல, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் எல்லா பொல்லாங்கில் இருந்து, எல்லா பாவ கட்டுகளில் இருந்து, சாப கட்டுகளில் இருந்து கேட்டுக்கு தப்பி நாம் பிழைக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணாரா, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாருடைய ஆசீர்வாதம்? 13ஆம் வசனம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார், அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு இந்த பூமியில கொடுக்கிறார். அதுல 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் நம்மோடு செய்ததான அந்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை என்ன ஆகுது, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறது. நாம் ஆபிரகாமின் புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் வந்து பலிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உன் கூடாரத்தின் இடத்தை விஸ்தாரமாக்கு, தடை பண்ணாதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், வாழ்க்கையின் எல்லைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நமக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னா சொந்த வீட்டை வாங்க உதவி செய்வார். ஒருவேளை இடம் இருக்குது ஆனா எனக்கு போதுமான அளவுக்கு ரூம் இல்லை அப்படின் போது ஆண்டவர் அந்த ஸ்தலத்தை விஸ்தாரம் அடைய செய்வார், எல்லைகளை பெரிதாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் அந்த தீவிற்கு போகும் பொழுது ஒன்றுமே இல்லாம தான் நாங்கள் போயிருந்தோம். கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றோம், ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த தீவுக்கு போனோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் 4 ட்ரெஸ்ஸோட தான் நான் போனேன் சென்னையிலிருந்து. இந்த சென்னை பட்டணம் எப்படிப்பட்ட இடம், இங்கிருந்து ஒரு தீவுகள், கடல் கடந்து டெவலப் இல்லாத ஒரு இடம், காட்டு மக்கள் வாழ்கிற இடம். இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் தரிசனத்தோடு கொண்டு போனார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை போல, எங்களை போல அநேக மிஷனரிகள் நிமித்தம் அந்த தீவை, அந்த இடத்தை தேவன் ஆசீர்வதித்து ஆமென் எல்லைகளை பெரிதாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது, மன உத்தமமாய் நாம் வாழும் பொழுது, நடக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு நபருடைய ஜெபத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷனுடைய ஜெபம், அவனுடைய ஜெபம் அவன் வாழ்க்கையை, அவன் எல்லைகளை எப்படி பெரிதாக்கினது, அதுதான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். அந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் தான் யாபேஸ். எத்தனை பேர் யாபேஸை குறித்து படிச்சிருக்கிறீங்க? யாபேஸை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்துல வாசித்திருக்கிறீங்க இல்லையா? யாபேஸ் ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்குறீங்க, மீதி பேர்ல படிக்கல போல தெரியுது. யாபேஸ்ன்றவர் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம், அதுல 9, 10. சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான்.
நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டான், அவன் ஜெபித்தான், அவன் வேண்டினதை தேவன் அருளினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கேட்கும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு அருள் செய்வார்? ஹல்லேலூயா. நாம எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். அப்போ நமக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை நாம் கேட்பதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நாம் கேட்க வேண்டும். ஆமென். இப்போ நம்ம எல்லாம் திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க தான். பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஆனாலும் சில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளை வந்து கேட்டாதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிருப்பாங்க. கேட்கல அப்படின்னா நாமளே கொடுத்தோம்னா அதுக்கு அந்த வேல்யூ தெரியாது. அது என்ன பண்ணும், தூக்கி வீசி அடிச்சிடும். ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பெற்றோர் அறிந்து அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை வந்து கேட்கும் பொழுது கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பதான் அந்த பிள்ளைக்கு தெரியும், இது எனக்கு தேவையா இருந்தது, எங்க அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க, இதை நான் வீணடிக்க கூடாது, வீணாக்க கூடாது. அப்போ அது போலதான் ஆண்டவர், நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் கேட்பதற்கு முன்பாக அவர் கொடுப்பதல்ல. நாம் எந்த விஷயமா இருந்தாலும் காரியமா இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அது நம்முடைய வேலை காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வேலையின் காரியமா இருக்கலாம், வீடு கட்டுற வேலை காரியமா இருக்கலாம், சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள், பல விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துல பார்க்க, பல காரியங்கள் இருக்கு. எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவேன்னு சொல்றாரு. நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அறிந்திருக்கிறார், ஆண்டவர் புரிந்திருக்கிறார். இது கொடுத்தா என் பிள்ளைக்கு பெட்டரா இருக்கும், நாம நினைக்கிறத விட ஆண்டவர் நமக்கு பெட்டரானதை தருவார். அல்லேலூயா. நாம செலக்ட் பண்ணோம்னா அது நமக்கு பிட்டரா இருக்கும், கசப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது அது பெட்டரா இருக்கும், கசப்பு தன்மை இல்லாதது, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்திரத்துல அவங்க வரும்பொழுது, அலைந்து வரும்பொழுது, தாகத்துல அவங்க வந்து தவிக்கிறாங்க. மாறாவில் வந்து அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறாங்க. தாகத்துக்கு ஏதோ ஒரு தண்ணி கிடைச்சா போதும்னு குடிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கசப்பா இருந்துதான். ஆனா அவங்க மோசே இடத்துல போய் முறையிடுறாங்க. மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த கோலை என்ன பண்ண நீட்டு. ஆண்டவர் சொன்னார், இந்த மரக்கிளைய, அந்த மரக்கிளைய வெட்டி அதுல போடு அப்படின்னார். அவன் போட்ட உடனே அந்த மாறாவின் தண்ணீர், கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறினதான். அதுபோல இன்றைக்கு நம்முடைய கசப்பு நிறைந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பட்ட பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய அந்த சிலுவை சின்னம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில வந்தார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு சகேயுவின் வீட்டுக்கு இயேசு வந்தார். இயேசு வந்த உடனே சகேயுவை பார்த்து என்ன சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் இயேசுப்பா அவன் வீட்டுக்கு வந்த உடனே சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு? ஏன்னா இயேசு அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சு. அதற்கு முன்பதாக அவன் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்தது. ஏன்னா இயேசுவை குறித்து நிறைய அவன் கேள்விப்பட்டான், நிறைய காரியங்களை கேள்விப்பட்டான். அவன் கேள்விப்பட்டதெல்லாம் அவனுக்கு சுவிசேஷமாய் மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷத்தினால நமக்கு ரட்சிப்பு உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, அனுதினமும் சுவிசேஷத்தை நாம் கேட்கணும், அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ரெண்டும் வித்தியாசமானது. ஒன்று பரலோக ராஜ்யம் என்ன, பரலோகத்தில் உள்ள ஆவிக்குரிய காரியங்களை ஆதாரமாய் கொண்டது. தேவனுடைய ராஜ்யம் என்பது மனிதனுடைய இருதயத்தில்
விதைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, எனக்குள்ளே வந்திருக்கிறதுனா நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விதையை போல நாம் சுவிசேஷம் என்கிற விதையை நாம் ஜனங்களுடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும். ஆவியானவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை விஸ்தாரம் அடையணும், சபை விஸ்தாரம் அடையணும், நம்முடைய ஊழியங்கள் விரிவாக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தினாலே நம்முடைய சபை பெருக வேண்டும். சுவிசேஷத்தினாலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆத்துமாக்களின் பெருக்கம் இந்த சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் உண்டாகணும். இந்த 2 காரியம் நடந்துதான் போதும். உங்க வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். இதற்கு முக்கிய அடித்தளமே சுவிசேஷம் தான். சுவிசேஷம் என்கிற வேத வார்த்தை. அல்லேலூயா. இயேசுப்பா சகேயுவின் வீட்டுக்கு போன உடனே அவனை பார்த்து சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வீடு என்பது நம்முடைய வம்சத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒருவர் மாத்திரமல்ல, நம் நிமித்தம் நம்முடைய சந்ததி இயேசுவை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இன்னைக்கு ஒரு சந்ததி யாரு? நாம ஆண்டவரை தேடும் பொழுது, நாம் கர்த்தரை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சந்ததியா மாறி விடுறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஆண்டவரை தேடுறதுனால என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். நம்ம பிள்ளைகளுக்காக நாம அழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அதுதான் வசனம் சொல்லுது, நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான், அவனுக்கு பிறகு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததியினருக்கு இயேசுவை காண்பித்து விட்டு போக வேண்டும். இயேசுவை ருசிக்க செய்து விட்டு போயிட்டோம்னா அது ஆண்டவருடைய தலைமுறையா மாறிடும். ஆண்டவர் அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகேயுவின் வீட்டுக்கு இயேசுப்பா வந்ததுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை தான். அவனுக்குள்ள என்ன வாஞ்சை இருந்தது? நான் இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். குள்ளனா இருந்தான். திரளான ஜனங்க வந்தாங்க. அவனால என்ன பண்ண முடியல? இயேசுவை பார்க்க முடியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, நான் இயேசு எப்படி ஆகிலும் பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? நான் நிறைய காரியங்களை கேள்விப்பட்டேனே. அந்த நாயினூர் விதவனுடைய மகனை உயிரோடு எழுப்பினாரு, சப்பானிகள் நடக்க செஞ்சாரு, குருடர்களை பார்க்க செஞ்ச, இப்படி நிறைய காரியங்களை சுவிசேஷமா அவன் கேட்க கேட்க அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, இயேசுவை நான் பார்க்கணும். அதனால அவன் சூழ்நிலையை பார்க்கல. ஏன்னா அன்னைக்கு அவன் டாக்ஸ் கலெக்டரா இருந்தான். டாக்ஸ் கலெக்டரா இருக்கும்போது ரோமர் ஆட்சி கீழ் அவங்க இருந்ததுனால, டாக்ஸ் கலெக்டரா அவன் இருந்ததுனால யூதர்களுக்கு பிடிக்கல. யூதர்களுக்கு டாக்ஸ் கலெக்டரை பிடிக்காது. ஏன்னா அவங்க அடிச்சு பறிப்பாங்க, அநியாயமா வாங்குவாங்க. அதனால அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாம் அந்த சகையை ஒதுக்குனாங்க. ஆனா இயேசு அவனை ஒதுக்கல. அல்லேலூயா. ஆமென். அவனை நேசிச்சார். அவன் பார்க்கணும்னு அந்த காட்டத்தி மரத்து மேல உட்கார்றான். அது காட்டத்தி மரம் சாதாரண மரம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி கொய்யா மரம், தென்னை மரம் மாதிரி ஏறிட முடியாது சீக்கிரத்தில். நிறைய முள்ளுகளால் அது நிறைஞ்சிருக்கும். அங்கங்கே கீரும், உடனே ஏற முடியாது. பார்த்து நிதானமாக தான் ஏறணும். ஆனால் அவனுக்கு இயேசுவின் மேலே ஆர்வம் இருந்ததுனால அவன் அந்த சூழ்நிலை பார்க்கல. முள் இருக்கும், என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிடும், என் சரீரத்தில் கீறிடும், ரத்தம் வந்துடும், ஒன்றும் அவன் பார்க்கல. அந்த சூழ்நிலைகளை அவன் பார்க்கல. அவன் கடகடன் ஏறி மேலே உட்கார்றான். அவன் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவர் வரப்போறார். இயேசு கிட்ட வந்த உடனே திரளான ஜனங்கள், அவரை சுற்றி இருந்த ஜனங்களை இயேசு பார்க்கல. அந்த ஒரு ஆத்துமாவை நோக்கி ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி ஏராளமானவர்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற வாஞ்சை எவ்வளவு, அந்த வாஞ்சையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் அந்த மரத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருந்த குள்ள சகைவை பார்த்து அண்ணாந்து பார்த்து கூப்பிட்றார், சகைவை இறங்கி வாடா, நீ என்னடா பண்ணுற? உன்னை பார்க்க தாண்டா நான் வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே வரணும்டா, நான் உன் வீட்டுக்கு தங்கணும் அப்படிங்கிறேன். அவன் சந்தோஷமாக இறங்கி இயேசுவின் கையை பிடித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும், நான் உன் வீட்டில் தங்கணும். அல்லேலூயா.
அவன் சந்தோஷமா தன் இருதயத்தை, தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தான். பாருங்க, அவன் 3 காரியங்களை செஞ்சான். ஒன்று, கைகளை திறந்து கொடுத்தான். இயேசு வந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொல்ல காரணம் என்னன்னா, அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையா திரும்ப கொடுத்துட்றேன். பாதியை நான் என்ன பண்ணிடுறேன், ஏழைகளுக்கு கொடுத்துறேன். ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன். அவன் ஐஸ்வர்யத்தை பத்தி கவலைப்படல. என் வீட்டுக்கு ஏசப்பா வந்துட்டாரு, எனக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி தன்னை அர்ப்பணித்தான். பார்த்தீங்களா? அதனாலதான் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அந்த ஒரு மனம் திரும்புதல், அந்த ஒரு ரட்சிப்பின் அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே நம்முடைய முழு குடும்பத்திற்கும் முழு சந்ததியினருக்கும் அந்த ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு எனக்குள்ள வரணும், இயேசு என் வாழ்க்கையில வரணும், என் குடும்பத்துல வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தோன்றணும். இயேசு கிறிஸ்து வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் இல்லை, இயேசு எப்பொழுதும் என் கூட இருக்கணும். அவர் என்றென்றைக்கு நம்மோடு இருக்க விரும்புகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக, தேற்றரவாளனாக. ஏசப்பா சொன்னார், நான் போறேன், நான் போய் உங்களோடு என்றென்றைக்கு தங்கும்படிக்கு என்னுடைய தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போய் அவர் ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து தங்கி உலாவி வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலன் நம்மை நிரப்பும் பொழுது சரீரத்தின் பலவீனங்கள் எல்லாம் மாறி போய்விடும். நம்முடைய சரீரத்தின் கட்டுகள் எல்லாம் அவர் அவிழ்த்து விடுதலை ஆக்கி ரட்சிப்பின் ஆடையினாலே நம்மை உடுத்துவித்து நம்மை உயர எழும்பி பறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர மேலே எழும்புவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை யார் யாரெல்லாம் கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ, உங்களை யார் யாரெல்லாம் கீழே தள்ளி மிதிக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க கண்களுக்கு முன்பதாக நீ கர்த்தருக்கு காத்திருந்தா போதும், நீ அவரே தேவன் என்பதை நீ அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அறிந்து கொண்டா போதும், உன்னை மிதிக்கணும்னு நினைச்ச மக்கள் மத்தியில உயர எழும்பி பறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யாபேசனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நாம் தியானிக்கலாம். யாபேசை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். யாபேஸ் என்று சொன்னால் துக்கப்படுகிறவன் அல்லது வேதனை தருபவன் என்று அர்த்தம். யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கப்படுகிறவன் இல்லைன்னா வேதனை தருகிறவன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. துக்கம் யாருன்னா அவனை காயப்படுத்தும் பொழுது துக்கமாயிடுறான், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா, வேதனை கொடுக்கிறானா. அப்ப யாபேஸ் அப்படின்னாலே துக்கம் அனுபவிக்கிறவன், வேதனை கொடுப்பவன் என்ற அர்த்தம். அவங்க அம்மா, அவனை பெற்றெடுத்த தாயார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் அவனை துக்கத்தோட பெற்றேன்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே அவனை சபிக்குது. அதனால அவன் கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவனை கனவீனமா நினைச்சாங்க, அவனை அசட்டையா நினைச்சாங்க, அவனை ஒரு பொருட்டாவே நினைக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, நிறைய குடும்பங்கள்ல நாம் ஒரு நல்ல நிலையில இல்லை அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. பணம் இல்லை அப்படின்னா மதிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எந்த நிலையில் வாழ்ந்தாலும், எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை அசட்டை செய்யாத ஒருவர் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஆமென். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நம்மை வெறுக்கவே மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை தள்ள மாட்டார். அவர் நம்முடைய கரம் பிடித்து நடத்துவார். அந்த சகேயுவ ஜனங்க வெறுத்தாங்க, ஆனா இயேசு வெறுக்கல. பார்த்தீங்களா? இயேசு அவன் வீட்டுக்கு போனார். இன்றைக்கு நம்ம வீட்டில், நம்ம வாழ்க்கையில, வீடு என்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வம்சத்துல அவர் வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கப்படுகிறவன், வேதனை தருகிறவன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இவன் பிறந்த பொழுது தன் தாய்க்கு அவன் சஞ்சலத்தை உண்டாக்கினானா, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய பிறப்பு தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கினதாம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் நிமித்தம், என் நிமித்தம், உங்கள் பிறப்பின் நிமித்தம், என் பிறப்பின் நிமித்தம் அநேகர் மகிழ்ச்சி அடைவார்கள். மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியில ஆண்டவர் நம்ம வைக்க காரணம் என்ன? நீங்க போய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. 2 நிமிஷம் செலவு பண்ணுங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? சுவிசேஷம் சொல்றது, ஊழியம் செய்யறது பாஸ்டருடைய வேலைன்னு நினைக்கிறோம். கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொன்னதுனால தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க போய் 4 பேருக்கு சொல்லுங்க. அந்த 4 பேர் ரட்சிக்கப்படணும். அந்த 4 பேர் சபைக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்படணும். பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, நான் அதை செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு ஐயோ அப்படின்றாரு. ஐயோன்னு என்ன அர்த்தம்? ஆபத்து வரும். அந்த ஆபத்து நமக்கு வரக்கூடாது. ஆமென். தேவனுடைய நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ளணும். சுவிசேஷத்தை சொல்வது நிமித்தம் கர்த்தர் கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீங்க போய் 2 பேருக்கு இயேசு நல்லவர் சொல்றீங்க பாருங்க, அது ஆண்டவருக்கு செய்யற ஊழியம். கர்த்தரை நீங்க கனப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க போய் இயேசு சுகமாக்குகிறார் சொல்லுங்க, அது ஒரு சுவிசேஷம். இயேசு நல்லவர்னு சொல்லி பாருங்க, சுவிசேஷம் அதுதான். அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை தொடும். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அது நமக்கு இந்த உலகத்துல நிறைய கடமைகள் இருக்கு, அப்படிதானே? குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கணும், நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் எதுவும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. நாம் இந்த பூமியில நம்ம குடும்பத்துக்காக ஒரு சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அந்த கடமைகளை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு, அப்பாடா கடமைகள்லாம் முடிச்சுட்டேன், நான் இப்போ பரலோகம் போயிடுவேன். அந்த கடமைகள் ஒன்றும் பரலோகம் கொண்டு போகாது. அந்த கடமைகள் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் நியமித்த ஒன்று, நம்ம செய்யத்தான் வேணும். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா, தேவனோடு என்றென்றைக்கு வாசமா இருக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு செய்ய சொன்ன ஒரு கடமை இருக்கு. அதுதான், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால. ஆமா, நீங்கள் நான் உங்களுக்கு உபதேசத்தை யாவையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இது வரைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், இந்த சபைக்கு 20 வருஷமா வரலாம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேரை சீஷர் ஆக்கியிருக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்லையா? அங்கதான் ஒருத்தர் பரிதாபம் ஒருத்தர் கையை தூக்குறார். இது பேர்லாம் பார்த்தீங்களா? நம்ம எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும், ஆண்டவர் வந்து ஆராதித்தாலும், ஒரு ஆத்துமாவை நீங்க வந்து மென்டர் பண்ண முடியலன்னா, ஒரு ஆத்துமாவை நீங்க சுவிசேஷத்தினால ஆதாயம் பண்ண முடியலன்னா, பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இத்தனை காலம் போனதெல்லாம் போகட்டும், இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காகிலும் சுவிசேஷத்தை சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டாம், 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்தை நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செலவு பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் 2000 நிமிஷத்துக்குரிய பலனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், ஆராதித்தோம், காணிக்க போட்டோம், ஆண்டவர் இதுக்குரிய பலனை தருவார்னு போயிடக்கூடாது. ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வைக்கிற நாட்களெல்லாம் நம்மளை போஷிப்பார். அவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். நம்ம குடும்பத்தை போஷிப்பார், பாதுகாப்பார், வேலை இல்லையா வேலை கொடுப்பார், கேட்குறதெல்லாம் தந்துடுவார். ஆனால் அவர் சொன்ன கட்டளையை, அவர் செய்ய சொன்ன கடமையை நம்ம முடிக்காமல் போயிட்டோம்னா, அது நம்முடைய ஆத்துமாவுக்கு அது கேடாய் மாறிவிடும். அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். நான் நிறைய பாரத்தை உங்கள் மேலே போடலை. ஒரு நாளைக்கு ஒரு நபர், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கல்ல. நீங்கள் போகிற வர்ற இடங்களில், நடந்து போகும்போது, வரும்போது, பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது, மார்க்கெட்டுக்கு போகும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா? எல்லாரும் பெந்தெகோஸ்தே சபைக்கு போகிறவங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அவங்கள ஒரு நபருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொன்னால், பரலோக ராஜ்யத்தில் அதற்குண்டான பலன் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ அந்த சுவிசேஷத்து நிமித்தம் அந்த மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆதாயம் செய்யப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, யாபேசு தன்னுடைய பெற்றோருக்கு அவன் வந்து மனநோவா இருந்தான், துக்கத்தை கொடுக்கிறவனா இருந்தான். ஆனா அவன்
தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம துக்கம் கொடுக்கிறவர்களாக இருந்தாலும், நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் எரிச்சல் அடைஞ்சாலும், தேவனுக்கு நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாய், உன் நிமித்தம் அவர் சந்தோஷப்படணும். செப்பனியா 3:16-17 அதான் வாசிக்கிறோம். அவர் என்னுடைய ராஜா வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் நிமித்தம் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவார். வசனம் வாசிங்க பார்க்கலாம். 16 17 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எப்போ தெரியுமா இது நடக்கும்? உன் பேரில் சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னா, நீங்க போய் அவர் கொடுத்த கட்டளை, என்ன கட்டளை கொடுத்தாரு? போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சீஷராக்குங்க. அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் பேரில் சந்தோஷமா இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கிறவர், உங்களை ரட்சித்தார் இல்லையா? நீங்க போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அநேகரை ரட்சிப்பார். நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கின்ற ஆத்துமாக்களை கொள்ளை பொருட்களாய் கொண்டு வர வேண்டும். இந்த சபைக்கு இந்த ஆத்துமாக்கள் போதாது, இன்னும் ஆமேன் பல மடங்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளை பொருளாய் தரணும்னா ஒவ்வொருத்தரும் போய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவனாயிருந்தான். அவன் தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனா வாழ்ந்தான். அதனால தான் அவன் கேட்டதை ஆண்டவர் கொடுக்க சித்தமாய் இருந்தார். அல்லேலூயா. அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனமுள்ள மனுஷனாக ஆண்டவர் மாற்றினார். எந்த சகோதரர்கள் அவனை கனவீனப்படுத்தினார்களோ, துச்சமா நினைச்சாங்களோ, அசட்டை பண்ணாங்களோ, அவங்க மத்தியில ஆண்டவர் கனமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றினார். அல்லேலூயா. அவன் கேட்ட 4 ஜெபம், 4 விஷயங்கள், அவன் பண்ணின விண்ணப்பங்கள், அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் உடனே கேட்டு பதில் தந்தார் இல்லையா? அது என்னென்ன காரியம்? 4 விண்ணப்பங்களை அவன் வைக்கிறான் ஆண்டவருக்கு முன்பாக. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன், எனக்கு கொடுத்த நேரத்திலே நான் முடிச்சிடுறேன். 4 காரியங்கள், 4 விஷயத்தை அவர் சொல்றார். ஒன்று 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. முதலாவது அவன் செய்கிற விண்ணப்பம் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் யாபேசை போல நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. என்னை நீர் ஆசீர்வதியும். நாம யாபேசை போல ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் சபையை நீங்க ஆசீர்வதிங்க, எங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எங்கள் வம்சத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்துல நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். அல்லேலூயா. அவன் ஜெபித்தான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நாம் மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சந்ததிகளாக நாம் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா சொல்றார், நீ போய் ஜனங்களுக்கு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றார். உன்னை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதுல 61வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். உங்களை பார்க்கிறவங்க அறிந்து கொள்ளணும், உங்களை பார்க்கிறவங்க தெரிந்து கொள்ளணும், அவங்க கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. அல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்தார்னா எந்த மனுஷனுடைய எரிச்சலின் கண்களும் அதை அவித்து போட முடியாது. எந்த மனுஷனுடைய எரிச்சலும் உங்களை நஷ்டப்படுத்த முடியாது. எந்த விதமான பில்லிசுனிய கட்டுகளோ உங்களை நாசப்படுத்த முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆபிரகாமின்
ஆசீர்வாதத்துல பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒன்றுமில்லாம போன ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அவன் எதையுமே எடுத்துக்கல. தன்னுடைய மனைவி, தனக்கு உண்டானதும் அவனுடைய மக்களை மட்டும்தான் கூட்டிட்டு போனான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனா எங்க போகணும், எப்படி போகணும் ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு நமக்கு மேப் இருக்குது, அன்னைக்கு ரோடு மேப்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க ஆண்டவர் போக சொன்னார்னே தெரியல. நான் காண்பிக்கிற தேசம் நீ போயிட்டே இருப்பான்னாரு. அவன் போயிட்டே இருந்தான். இங்க நீ கூடாரம் போடுன்னாரு. கூடாரத்தை போட்டான் கானான் தேசத்துல. அப்போ ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ அங்க போனான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, கண்மூடித்தனமான விசுவாசம். இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்போ பாஸ்டர் சொல்றாரு அந்த பெசன் நகர் போங்க அப்படின்னா எப்படி போறது, எங்க போறது, யாருக்கிட்ட போறது நம்ம கேட்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் இனத்தை விட்டுரு, உன் அப்பாவை விட்டுரு. அவங்க அப்பா மரிச்ச பிறகு சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ. அவன் போனா ஆண்டவர் அவனை சீமானாய் மாற்றினார். அவனை ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றினார், சீமானாய் மாற்றினார். இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு வேண்டிய சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறார்னு அர்த்தம், எப்போவே ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாமே புதிதாயிடும். நாம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் அந்த ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிட்டோம்னா அந்த ஆசீர்வாதங்கள்ல ஒன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கணும். இப்போ மழை வருது, வெயில் அடிக்குது, பனி பெய்யுது, வீட்டுக்குள்ள இருந்தாதான் நம்ம மேல அந்த மழை பனி வெயில் படாது. வீட்டுக்கு வெளியே இருந்தோம்னா, இல்லை நான் வெளியே தான் இருப்பேன், ஆனா நான் ஒரு அழகான வீடு கட்டியிருக்கேன், மழை பெஞ்சா என் மேல படக்கூடாது, வெயில் அடிச்சா என் மேல படக்கூடாது, பனி பெஞ்சாலும் படக்கூடாதுன்னா அது சாத்தியமா? அது நடக்கிற காரியமா? எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன் அப்படின்னுவாங்க இல்ல? அழகான வீட்டை கட்டிட்டு வெளியே நின்றுட்டு வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சா புத்திமான்னு சொல்லுவாங்களா? சரியான பைத்தியக்காரன் பாவன் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நாம பைத்தியக்காரர்களை போல இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் நாம புதிய சிருஷ்டிகள். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்ம மேல 1000 மடங்கா வரும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வரும். அல்லேலூயா. எப்படி எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவுக்கு ரெட்டிப்பா வந்ததோ, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வல்லமை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பராக்கிரமம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மேல் 1000 மடங்கா வரும். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க ஆமேன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆண்டுடைய வார்த்தை வரும்போது ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா. ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுதுன்னா உங்களுக்கு வேண்டாமா? அப்போ அப்படிலாம் எங்களுக்கு வேண்டாங்க, நாங்க இருக்கிற மாதிரியே இருந்துரும் அப்படின்றீங்களா? அப்ப ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமேனா? ஆமேன். அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள 1000 மடங்கா வரணும்னா நம்ம ஆமேன் சொல்லி அதை ரிசீவ் பண்ணணும், ஆண்டுடைய சமூகத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். சங்கீதம் 5:12 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். ஆண்டவர் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பாதுகாப்பு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறும் பணம், பொண்ணு, மண்ணு, அது கிடையாது. பிளாட்டுக்கு மேல பிளாட் வாங்கணும், பிளாட்டுக்கு மேல பிளாட் வாங்கணும், வீட்டுக்கு மேல மாடிக்கு மேல மாடி கட்டணும், அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமே நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசு, பாதுகாப்பு. நாங்க வேலூர்ல இருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். ஒரு வாலிப தம்பி பைக்ல வந்திருக்கான், பஸ் இடிச்சு அவன் அப்படியே ஸ்பாட் அவுட், அங்கேயே அப்படியே விழுந்து கிடக்குறான். ஸ்பாட் அவுட். ஆண்டவர் நம்மளை எத்தனை முறை நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் வரோம், எங்கெங்கேயோ பிரயாணப்படுறோம், எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? நன்றி உள்ளவங்களா இருக்கிறதுக்கு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். நீங்களாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்.
பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்துட்டீங்க, அடுத்த சண்டே மிஸ் பண்ணிடக்கூடாது. எனக்கு வேலை வந்துருச்சு, வேலை மேலேருந்து ஃபோன் வந்தது, அவங்க வரேன்னாங்க, இவங்க வரேன்னாங்க, அன்னைக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா, அன்னைக்கு தான் காது குத்து, அன்னைக்கு தான் கல்யாணம். தேவ சமூகத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போகணும். ஃபங்க்ஷன் 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 போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் வரும் ஃபங்க்ஷனாக சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு கையும் காலும் ஃபங்க்ஷனே ஆகாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் பாஸ்டர் ஞாபகத்தில் வருவார். ஐயோ ஐயா கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஐயா என் கை காலெலாம் ஃபங்க்ஷன் போனேன், இப்போ ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடணும். எப்பெல்லாம் இங்கே ஜெபம் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயம். அந்த சமயத்தை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு 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 மகிமையான ஒரு நாள், ஒரு பண்டிகை நாள் இது. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நமக்கு பண்டிகை. மற்றவங்களுக்கு தான் வருஷத்துக்கு 2-3 வாரம், நமக்கு வாரம் பண்டிகை. அல்லேலூயா. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, அவன் ஜெபித்தான், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் வீணா போகாது. எனக்கு பிரியமானவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், அவர் கொடுத்துருவார். நீங்க கேட்டா கொடுத்துருவார். அவன் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் கேடகத்தினால் என்ன பண்றேன் சூழ்ந்து கொள்ளுகிறேன். அவருடைய கேடகம் நமக்கு பாதுகாப்பு. கேடகம் என்றால் பாதுகாப்பை குறிக்கிறது. ஆமென். அன்றைக்கு ராஜாக்கள் காலத்துல யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கையில வாள், இன்னொரு கையில கேடகத்தை பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா எதிரியை தாக்கி குத்தணும். அந்த கேடகம் தான் உயிரை தப்பு வைக்கிறது. அது போலதான் ஆண்டுடைய நாமம் நமக்கு கேடகம், ஏசப்பாவுடைய நாமம் கேடகம். அதனாலதான் கண்மலையின் சந்துக்குள்ள இடுக்குள்ள நாம் என்ன பண்ணணும்? நம்மை மறைத்து கொள்ளணும். கண்மலை கிறிஸ்து, அவருக்குள்ள இருந்தோம்னா பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வியாதியோ பலவீனமோ நம்மை அணுக முடியாது. அவர் நமக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் துருகம். நீதிமான் ஓடி சுகமா இருக்கணும்னா கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடி வரணும். தேவ ஆலயத்துக்குள்ள ஓடி வரணும். தேவ பிரசன்னத்துக்குள்ள ஓடி வந்தா தான் சுகம். ஒரு சிலர் தான் ஆமேன் சொல்றீங்க, மீங்க பேர்லாம் ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே என்னை எங்க அம்மா சபிக்கலாம், என் சகோதரர்கள் என்னை சபிக்கலாம், அதனால ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த உலகத்தார், உலக மக்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள் நிறைய பேர், நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நிறைய பேர் நம்மளை வந்து அசட்டை பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்ம கிட்டே வரமாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உங்க நாமத்தை அறிந்ததுனால என்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்னை நீர் ஆசீர்வதியும். அல்லேலூயா. மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வதியும். மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி அருளும். அவன் கேட்டான், ஆண்டவரே எங்க அம்மாக்கு முன்னாடி, யோசித்து பாருங்களேன், அவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான், அவனுடைய இருதயம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும். பெற்றெடுத்த தாயாரே சபித்து தள்ளுது. உன்னால என் குடும்பமே என்ன ஆயிடுச்சு, நிம்மதி இல்லாம போயிடுச்சுடா, நீ துரதிர்ஷ்டமானவன்டா. பெற்ற தாய் சொல்லும் போது அவன் இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவன் சொல்றான், ஆண்டவரே எங்க அம்மா என்னை வெறுத்துட்டாங்க, நீர் என்னை வெறுக்காதவர். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தாயாக, தகப்பனாய், நண்பனாக, சகோதரனாய் அவர் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என்னை காத்துக்கொள்ளும். 67 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும். அல்லேலூயா. எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதி. நாம ஜெபிக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நமக்காய் இரக்கம் செய்கிறவர், நமக்காய் இறங்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தலம், ஸ்தானம் இதுதான்.
நீங்க இங்க வந்து அவரை கனப்படுத்துனீங்கன்னா, அவரை கௌரவப்படுத்துனீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 6:14 வாசிக்கிறோம், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதம் கேரண்டீடு. ஆண்டவர் சொல்ல, நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க இங்க வந்து விழுந்துட்டீங்கன்னா போதும், இயேசுவாவுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும், ஆசீர்வாதத்துக்கு கேரண்டி தான். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்க மனம் கோணாம, உங்க மனம் நோகாம, உங்க இருதயம் காயப்படாம, ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டி உங்களை மகிழ்ச்சினால நிறைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் கைது செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆமென். ரெண்டாவது அவன் என்ன கேட்டான் தெரியுமா? முதல் விண்ணப்பம் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்னை ஆசீர்வதியும். என்னை கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ரெண்டாவது அவன் செய்த விண்ணப்பம், என் எல்லையை பெரிதாக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும். அல்லேலூயா. என் வீட்டின் எல்லையை பெரிதாக்கும், என் குடும்பத்தின் எல்லையை பெரிதாக்கும், என் சபையின் எல்லையை பெரிதாக்கும், எங்கள் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கும், ஆத்துமாக்களின் எல்லைகளை பெரிதாக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதனால அவர் பெரிய காரியத்தை செய்வார். நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமா இருக்கும். ஆமென். நான் பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னார். நாத்தான் வேலை பார்த்து என்ன சொன்னாரு? இவைகளை பார்க்கலாம் நான் செய்யும் காரியம் பெரியவைகளாயிருக்கும். அதனால எனக்கு பிரியமானவர்கள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் பெரிதானவைகளை செய்வேன், உனக்கான பெரிதான காரியங்களை நான் செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் நமது செல்வாக்கின் எல்லைகளை அவர் பெரிதாக்குகிறவர். நம்முடைய கைடு செய்கிற வேலைகளை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். உபாகமம் 12:20 அதுல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கு சொன்னபடியே என்ன பண்ணுவாராம்? எல்லையை பெரிதாக்குவார். விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம். அந்த இறைச்சி என்று சொல்றது நம்முடைய வாழ்க்கையில நாம விரும்புகிற காரியம். அல்லேலூயா, ஆமென். நம்ம தான் டெய்லி தானே இறைச்சி சாப்பிட்றோம், அது நமக்கு புதுசு கிடையாது. டெய்லி கறி சாப்பிட்றோமா, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்றோமா, அது நமக்கு புதுசு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறத நான் செய்வேன், நீ என்னெல்லாம் விருப்பத்தோடு செய்யணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் நான் செய்வேன். எப்பவா? ஆண்டவர் நம்முடைய எல்லையை விஸ்தாரமாக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளின் எல்லைகளை பெரிதாக்கும் பொழுது நேர்த்தியானதை கொடுப்பார். நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 19:9 நாம் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்யறாரா? நம்முடைய எல்லையை அவர் விஸ்தாரமாக்கி தேசம் முழுவதும் என்ன பண்றாரா? நமக்கு கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதும் எனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, இந்த தேசத்தை தருவார். அல்லேலூயா. இந்த இந்திய தேசம் இயேசுக்கு சொந்தமாய் மாறணும். இந்த சென்னை பட்டணம் வடபழனி இயேசுக்கு சொந்தமா மாறணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல அருகாமல் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க இயேசுக்கு சொந்தக்காரர்களாய் மாறணும். அல்லேலூயா. உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குவார், உங்கள் சபையின் எல்லைகளை பெரிதாக்குவார், குடும்பத்தின் எல்லைகளை தேவன் பெரிதாக்கி அதை சுதந்திரிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? தேவனுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்க கரம் என்னோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்க கரம் என் கூட இருக்கட்டும். அவன் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ரெண்டாவது, என் எல்லையை பெரிதாக்கும். மூன்றாவது, ஆண்டவரே என் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும், உங்க பலத்த கரம் என் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 4:23 யோசுவா சொல்றாரு, யோசுவா என்ன சொல்றாருன்னா, ஜனங்களை பார்த்து, பூமியின் சகல ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? வாசிங்க 4:23. பூமியின் சகல ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் பலத்த கரமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் பலத்த கரமாயிருக்கும். பலத்த கரம், பலத்தது என்று அறியும்படிக்கும்
நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கரம் உங்க மேல பலத்த கரமாய் இருக்கணும். அப்படின்னா நாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு நாம் வாழும் பொழுதுதான் அவருடைய கரம் நம்ம மேல பலத்த கரமாய் இருக்கும். அல்லேலூயா. பலத்த கரம்னா என்ன அர்த்தம்? அந்த கரத்துக்கு விரோதமா ஒரு கரமும் எழும்ப முடியாது. யோசபாத் சொல்றார், ஜெபிக்கிறார். யோசபாத்து சமாதானமா அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறார், தேசத்தை நடத்திட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, பெரிய புயல் போல அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நீங்க 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோவாபியர்கள், அம்மோனியருடைய புத்திரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு விரோதமா வந்து யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அவனை நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு சின்ன தேசம், யூதா ஜனங்களுக்கு அவன் ராஜாவா இருந்தான். யூதா கோத்திரம் சின்ன ஒரு தேசம்தான். அவனை சுற்றி இருந்ததான அத்தனை தேசங்களும் ராஜ்யங்களும் அவனுக்கு முன்பாக வந்து நின்றுச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் சொல்றான், ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா, என்கிட்ட அவ்வளோ பலன் இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. நம்ம சொல்றோம்ல, இந்த மண்டையே வேலை பார்க்க மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, கழுத்தை பிடிக்கிற நெருக்கிற மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான்ல. அந்த மாதிரி அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஒன்றுமே புரியலப்பா. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கான விசாலத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். கர்த்தருடைய பலத்த கரம் அவர்கள் மேல் வெளிப்பட்டது. யார் மேலே? அந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் கைகலப்பு உண்டாகி அவங்களே ஒருத்தன் மாறி மாறி வெட்டி குத்தி செத்து போயிட்டான். ஒருத்தன் கூட உயிர் தப்பலை. ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. இந்த பலத்த கரம் நம்ம மேலே இருந்ததுன்னா நமக்கு ஜெயம் என்றைக்கும் உண்டாகும். அல்லேலூயா. பிசாசை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். சிலுவையில நமக்கான ஜெயத்தை அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெயமுள்ள கரம், அந்த பலத்த கரம் ஒவ்வொரு நாளும் உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க கூடாரங்கள் மேல, வீட்டின் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை மற்ற ஜாதிகள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி யோசுவா சொல்றார். உங்களை பார்க்கிறவங்க அதை அறிந்து கொள்ளணும், இவங்க மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது, பாதுகாப்பின் கரம் இருக்கிறது. அல்லேலூயா. 2 நாளாகமம் 30:12 வாசிக்கிறோம். கர்த்தரின் கரம் என்ன பண்ணுகிறதா? கர்த்தரின் கரம் ஒருமனப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியை தேவன் கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்குமானால் உங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாகும். நீங்க ஒரு மனமா ஆராதிப்பீங்க, ஒரு மனமா ஜெபிப்பீங்க, ஒரு மனமா வாழ்வீங்க, காரியங்களை ஒரு மனமாய் செய்து முடிப்பீர்கள். எஸ்ரா 7:6 வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தபடினாலே எஸ்ரா சொல்றாரு, ராஜா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார். அல்லேலூயா. வாசிங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய கரம் இருந்தா போதும், நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ இயேசு ராஜா அத்தனை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது எஸ்ரா 8:22 வாசிக்கிறோம். கர்த்தரின் கரம் எல்லார் மேலும் நன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. உங்கள் சபையின் மேல, ஊழியங்கள் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. அந்த கரத்துக்கு தீமை செய்ய தெரியாது. அல்லேலூயா. நிறைய முறை மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் சர்ச்சுக்கு போறேன், காணிக்கு கொடுக்குறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், ஆண்டவர் எனக்கு நன்மையானதை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அது தவறு. அப்படி நம்ம ஒரு நாள் அறிக்கையிடவே கூடாது. நீங்க அறிக்கையிடுறத, நன்மையான காரியங்களை அறிக்கையிடும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கரத்துக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்ய தெரியும். அவருடைய கரத்தினால் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தீமையினாலே அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். அவர் நன்மையை கொடுத்து நன்மையை வழங்காதிருக்க அவரால் முடியாது. எப்படியாகிலும் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிச்சிடணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில
உங்களுக்குள்ள அவர் வாஞ்சையோடு இருக்கிறார், மிகுந்த வாஞ்சையோடு இருக்கிறார். இங்கிருந்து போகும்பொழுது என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிச்சு நான் அனுப்புனேன். இங்கிருந்து போகும்பொழுது என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு போயிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல நன்மையாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக அவர் கேட்கிறாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, தீமையான காரியங்கள் துக்கப்படுத்தக்கூடாது, தீமையானவர்கள் எனக்கு விரோதமாய் வந்து என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது, என்னை அசட்டை பண்ணிடக்கூடாது, என்னை ஆண்டவரே காயப்படுத்திடக்கூடாது. அவன் ஜெபிக்கிறான். நீங்க இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை யாரும் துக்கப்படுத்திடக்கூடாது, என் இருதயத்தை காயப்படுத்திடக்கூடாது. இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு கேட்கணும். சங்கீதம் 37:12 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக எழும்பி பற்கடிக்கிறானா. இந்த பூமியில இந்த உலகம் துன்மார்க்கருடைய கைகளில் இருக்கிறது, பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கு. துன்மார்க்கர்கள் நீதிமான்களுக்கு விரோதமாய் பற்கடிக்கிறாங்க. இப்ப கூட இந்த கிரிக்கெட் மேட்ச்ல அந்த ஒரு பொண்ணு வின் பண்ணதுனால பப்ளிக்ல ஏசப்பாவை மகிமைப்படுத்தினா. அந்த ஒரு காரியத்தை இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பெரிய இஷ்யூ ஆக்கிட்டானுங்க, பெரிய பிரச்சனை ஆக்கிட்டானுங்க. அந்த மாதிரி நீதிமானை துன்மார்க்கர்கள் எழும்பி என்ன பண்றாங்க, பற்கடிக்கிறாங்க, அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். பற்கடிக்கிறதுன்னு என்னது, எரிச்சல் அடையிறது, விரோதமா பேசுறது, இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, அதே 37ஆம் சங்கீதம் 38-40 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால தான் வரும். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 38 உங்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே நீதிமானுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவித்து அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால். எத்தனை பேர் இயேசுவை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்னு சொல்றீங்க? நான் எந்த மனுஷனையும் நம்பலப்பா, என் சம்பாத்தியத்தை நம்பல, என் வேலையை நம்பல, பிசினஸ் நம்பல, உமையே நம்பி இருக்கிறேன். ஆமென். நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். பிசாசின் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு விலக்கி தப்புவிப்பார். ஆண்டவர் நம்மை ஆமென் மரண இருள் சூழாதபடிக்கு அவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில வைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாபேசின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் சொன்னா, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தேவனுடைய கரம் மேல் இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். அங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாரு, அவன் எல்லையை, அவன் வம்சத்தை பெரிதாக்கினார், அவனுடைய வம்சத்தை பெரிதாக்கினார். 1 நாளாகமம் 10:11 நம்ம வாசிச்சோமானால், யாபேசின் எல்லையை, யாபேசின் வம்சத்தை ஆண்டவர் பெரிதாக்கினார், விஸ்தாரமாக்கினார். அந்த யாபேசின் எல்லைகள், அந்த யாபேசினுடைய வம்சம் யார் தெரியுமா? அவங்க தான் கீலேயாத்தின் புத்திரர்கள். கீலேயாத்தின் புத்திரர் நீங்க வாசித்திருக்கிறீங்களா பைபிள்ல? கீலேயாத்து எதற்கு பேர் போனது தெரியுமா? எதற்கு பேர் போனது தெரியுமா? எரேமியா 8:22 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு எரேமியா கிட்ட, நீ போய் சொல்லு, கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியர்கள் அங்கு இல்லையோ, சீயோன் என்னும் என் குமாரத்தி ஏன் சொஸ்தமடையாமல் இருக்கிறாள்? அல்லேலூயா. இன்னைக்கு சபை சொஸ்தமடைய வேண்டும். குமாரத்தி, சீயோன் குமாரத்தினா யாரு? சபை தான், மணவாட்டி சபை. மணவாட்டி சபை சொஸ்தமடையணும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், எதுக்கு எடுத்தாலும் மனுஷனை நாடி போயிடுறோம். ஆண்டவர் சொல்றார், கீலேயாத்துல பிசின் தைலம் இருக்கு, கீலேயாத்தின் பிசின் தைலம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த கீலேயாத்து தான், கீலேயாத்தின் வம்சம் தான் யாபேசின் வம்சம். எந்த மனுஷனை பெற்ற தாய் சபித்தாலோ, சகோதரர்கள் சபித்தார்களோ, அந்த மனுஷனை பெரிய ஜாதி ஆக்கினார். கீலேயாத்தின் மனுஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க போய் சவுளுடைய அந்த சரீரத்தை எடுத்துட்டு வந்து, எலும்புகளை எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. சவுல் ராஜா யோனத்தானுடைய எலும்புகளை கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த கீலேயாத் மனுஷர்கள் பலவான்களின் புத்திரர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படி உங்களை மாற்ற வல்லவர். யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவன் எல்லையை பெரிதாக்கி
அவனை ஒரு ஜாதியாய் மாற்றினார். யாபேசை ஆண்டவர் ஒரு ஜாதியாய் மாற்றினார். அவங்க தான் கீலேயாத்தின் மக்கள். கீலேயாத்தின் பிசின் தைலம் அந்த நாட்களில் பேர் போன இடம். இன்னைக்கு புத்தூர் கட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பேர் போனது தானே எலும்பு முறிவுக்கு. அதுபோல் சொஸ்தம் அடைவதற்கு கீலேயாத்தின் பிசின் தைலம் பேர் போனதாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கீலேயாத்தின் பிசின் தைலமாய் மாறுகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, யாபேசின் எல்லையை பெரிதாக்குனவர், யாபேசின் ஜபத்தை கேட்ட ஆண்டவர், என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பெரிதாக்கும் ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தின் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்குவீராக, என் எல்லைகளை பெரிதாக்குவீராக, என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. ஹல்லேலூயா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, இந்த சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. எல்லாரும் கண்களை மூடி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. எல்லாரும் அறிக்கையிடுவோமா? சொன்னதை யாபேசின் எல்லை பெரிதாக்கினவர் என் எல்லைகளை பெரிதாக்கும். அவன் சொன்னதை செய்யும் அளவு யாபேசு அவன் சந்ததியை சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக ஜனங்கள் தேடி வந்தது போல உங்கள் வீட்டை உங்கள் குடும்பத்தை ஜனங்கள் தேடி வர வேண்டும். சுகத்திற்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக. ஆமென். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், எதேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இதுதான் ஏல் பெத்தேல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நன்றி. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு தெய்வீக கூடாரம், இது தேவனுடைய சந்ததி, என் தேவனுடைய சந்நிதி. இது நாம் தேவனுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். எனக்கு ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக கூடாரத்துல நான் வந்திருக்கிறேன்ப்பா, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆண்டவரே ரட்சிப்பை தந்திருக்கிறீர், விடுதலை தந்திருக்கிறீர், நன்மையை தந்திருக்கிறீர். இன்னும் என்னை சாட்சியாய் ஆசீர்வாதமாய் நிறுத்தும் என்று சொல்லி ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord.